ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சிலுவையிலே இயேசு சொன்ன வார்த்தையாகிய 5வது வார்த்தை, அதை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்ட சூழ்நிலை, மீட்பின் பணியை நிறைவேற்றி விட்டார். சிலுவையிலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். தாகம், 2 விதமான தாகத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். ஒன்று, நமக்கு ஏற்படுகிற தாகம். இயேசுவுக்கு அது வருவதற்கு நிச்சயமாக வரத்தான் செய்யும். ஏனென்றால் அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருந்தார். ஏனென்றால் முந்தின நாள் இரவே அவர் கைது செய்யப்பட்டு இழுத்து செல்லப்பட்டு அங்கங்கும் அலைக்கழிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி கடைசியாக சிலுவையிலே அறைகிறார்கள். தொங்கிக் கொண்டிருக்கும் சரீரத்தில் உள்ள ரத்தங்கள் எல்லாம் வடிந்து கொண்டிருக்கிறது. இந்த சரீரம் எப்படித்தான் அவ்வளவு நேரம் தாங்கினதோ தெரியவில்லை. தாகத்தோடு கூட, ஆனால் யாரும் தண்ணீர் கொடுப்பாரில்லை. அடுத்த ஒரு தாகம், ஆத்ம தாகம். ஆத்மாவில் ஏற்படுகிற திருப்தி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேக மனிதனுடைய வாழ்க்கையிலே அங்குதான் திருப்தியற்ற நிலைமையிலே பிரயாசப்படுகிற காரியங்கள் எல்லாம் திருப்தியை கொண்டு வருவதில்லை. திருப்தி செய்யாத பொருள்களை வாங்குகிறோம். திருப்தி செய்யாத காரியங்களுக்கு அதிகமா நேரத்தை செலவிட்டு அப்படியாவது திருப்தி வந்துவிடும் என்று பார்க்கிறோம். திருப்தி வரவில்லை. ஆனால் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1-2 வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. இன்றைக்குள்ள மனிதர்கள் திருப்தி இல்லாதவைகளுக்காக தங்களுடைய பிரயாசத்தை அதிகமாய் செலவழிக்கிறார்கள். விடாய்த்து போன ஆத்மாக்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜனங்களை குறித்த ஒரு தாகம், அப்படியே தாகங்கள் தீர்க்கப்படவில்லையே. அவர்கள் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட வேண்டுமே. இயேசு சமாரியா பட்டணத்திலே கிணறண்டை உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு ஸ்திரீ அங்கே தண்ணீர் ஒன்று கொள்ள வாரார். மத்தியான நேரம் தாகத்திற்கு தண்ணீர் தா என்று சொல்லி கேட்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கை பார்ப்பில் என்று சொன்னால் ஒரு வேதனையான அனுபவம். 5 புருஷர்கள், அடுத்த 6வது நபரோ புருஷன் அல்ல என்று அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, வேதனையான ஒரு வாழ்க்கை. இயேசு அதை பார்க்கிறார். ஆத்மாவில் ஒரு திருப்தியை கர்த்தருக்கு கட்டளையிடுகிறார். ஒரு மாற்றம் அவளுக்குள் ஏற்படுகிறது. ஓடி போய் அந்த ஊரே இயேசுவிடம் அழைத்து வந்து விடுகிறார். இயேசு அவர்களோடு பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துகிறார். ஆத்ம பாரம் பாருங்கள். ஒரு பெண்ணிற்காக மத்தியான நேரத்தில் இயேசு அந்த கிணற்றண்டை உட்கார்ந்து அவளுடைய வாழ்க்கை தடமாறி போய் கொண்டிருக்கிறது. அதை சரி பண்ணி அந்த சமூகத்துக்கு நேராக திருப்புகிறதை பார்க்க முடியும். சிலுவையிலே பெரிய மீட்பை ஏற்படுத்தி விட்டார். ரத்தத்தை சிந்திக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகள் வீணாய் போய்விடக் கூடாது என்கிற ஒரு தாகம். இந்த ஆத்மாக்கள் எப்படியாவது கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டும், ராஜ்யத்திற்கு புத்திரர்களாய் மாற வேண்டும், பரலோகத்திற்கு வர வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு அதோடு கூட முடிந்து விடவில்லை. இன்றும் கூட பிதாவின் வலது பார்சத்திலே பரிந்து பேசுகிறார் சொல்ல யோசித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய தாகம் என்று சொல்லி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த தாகத்தை தீர்த்து வைப்பவர் யார்? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் கூட்டமாய் ஜனங்கள் நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே. எங்கு போனால் நிம்மதி கிடைக்கும்? யார் எங்களுக்கு உதவி செய்வார்? பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, சாப்பிடுவதற்கு வேண்டிய ஆகாரம் இருக்கிறது, தங்குவதற்கு இடம் இருக்கிறது. ஆனால் எங்கள் உள்ளங்களோ உடைந்து போய் நொறுங்கி போய் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிறோம். சரீரங்கள் பலவீனமாகிவிட்டது என்று சொல்லி புலம்புகிற கூட்டம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே அவருடைய தாகத்தை தீர்க்க நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மை அழைத்ததின் நோக்கம் உண்டு, நம்மை தெரிந்து கொண்டதின் ஒரு முகாந்திரம் உண்டு. நாம் இந்த நாட்டில் ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்போமா? ஆப்பிரிக்காவில் ஊழியர் செய்த ஒரு மிஷனருடைய வாழ்க்கை பார்த்தேன். எல்லா பணத்தையும் எல்லா உடைமைகளையும் விட்டு அங்கு ஊழியத்திற்கு போகிறார். எல்லாத்தையும் விட்டு போய்விட்டு அங்க கடினமான கரடு முரடான பாதையிலே இந்த காட்டுவாசி ஜனங்களோடு கூட ஊழியத்தை நிறைவேற்றி அவருடைய கடைசி நாட்கள் வந்து விட்டது. சரீரம் பலவீனப்பட்டு விட்டது. அவருக்கு ஒரு சைக்கிள் உண்டு. அதுலதான் அங்கங்கு ஒவ்வொரு இடமாய் போய் சொல்லுவாராம். பலவீனப்பட்டிருக்கும் தன் உதவியாளரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது, மூச்சு திணறல், நான் அந்த கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் பான்னு சொல்லி இது பண்றாரு. இவருடைய நிலைமை பார்த்து அந்த உதவியாளரும் மிகவும் பயந்து விட்டார். ஆனால் காலையிலே நம்முடைய எஜமான் என்ன எப்படி இருக்கிறாரோன்னு சொல்லி போய் பார்க்கும் பொழுது 4 மணி 5 மணிக்கெல்லாம் அவருடைய கூடாரத்துக்குள் போகும் பொழுது அங்கு அவர் இல்லை. சுற்றிலும் பார்க்கிறார், எங்குமே இல்லை. காத்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் விடிந்தவுடன் சைக்கிள்ல அவர் வருகிறார். ஐயா, உங்களுக்கு உடம்பு முடியாம கஷ்டப்பட்டீங்களே, சைக்கிள்ல காலையிலேயே எங்க போனீங்க? நான் நிறைய இடத்துக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டேன். என்ன ஒரு இடத்துல மட்டும் குறிப்பிட்ட ஒரு மனிதனுக்கு நான் என்ன சொல்லவே இல்லை. அது எனக்கு ஒரு பாரமா, எனக்கு அவனுக்கு எப்படியாவது சொல்லிடணும்ன்ற ஒரு தாகமா இருந்துச்சு. அதனாலதான் காலையிலே என்னுடைய பலவீனம் எனக்கு பெருசா தெரியல, சைக்கிள் எடுத்துட்டு போய் அவனுக்கு நான் சொல்லிட்டேன். இப்ப எனக்கு பெரிய திருப்தி ஏற்பட்டது என்று சொன்னாரா. இதுதான் ஆத்ம பாரம். உடம்பு பலவீனமாயிடுச்சு, சூழல் எப்படி இருக்குது, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர் ஒதுக்கி வைக்கவில்லை. இயேசுவின் தாகத்தை நாம் தீர்க்க வேண்டும். நம்மை பார்த்து கேட்கிறார், நான் தாகமா இருக்கிறேன். இயேசுவின் தாகத்தை நீங்களும் நான் தீர்க்க முடியும். அவருடைய கருத்துல முழுவதுமா தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம்.
ஆத்ம பாரத்தை கேட்போம். விலையேறப்பெற்ற ஆத்மா வீணாய் போய்விடக்கூடாது. கிறிஸ்து சிந்தின ரத்தமும் வீணாய் விருதாய் போய்விடக்கூடாது. கல்வாரி சிலுவையில குறிப்பிட்ட ஒரு கூட்டத்திற்காக அல்ல, மனு குலத்திற்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரும் அந்த ரத்தத்தின் மேன்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமா உண்டாகிற பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? இயேசுவின் தாகத்தை தீர்க்க நான் ஆயத்தம் என்று சொல்லுவோமா? முடிந்த வரை திருப்தி இல்லாத விடாய்த்து போன ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்புவோம். அவனுடைய அன்பை சொல்லுவோம். அவருடைய பாடுகளை மாற்றுவதற்கு, ஒவ்வொரு மனிதருடைய சூழ்நிலைகள் மாறுவதற்கு நாம் வழியாக இருப்போம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பன், இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக நன்றி. இந்த நாளில் கூட நீர் தாகத்தோடு இருந்ததாக வேதத்திலே பார்க்கிறோம். உடைய தாகத்தை தீர்ப்பார் கிடையாதப்பா. உம்முடைய தாகம் ஆத்மாவை குறித்த தாகம். உம்முடைய தாகம் எல்லாவற்றையும் செய்து முடித்ததுனாலே எல்லா ஆத்மாக்களும் பக்கம் திரும்ப வேண்டும்ங்கிற ஒரு வாஞ்சை, ஒரு வேண்டுதல் இருப்போம் அப்பா. அதை நிறைவேற்ற அந்த நாளிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும். நீர் எப்படி பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்தீரோ அதற்காகவே இரவும் பகலுமாய் பிரயாசப்பட்டீங்கப்பா. அவனமாகவே நாங்களும் உம்மை போல பிதாவின் சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஒருவரை விடாய்த்து போயிருக்கலாம், அங்கலாய்ப்போடு இருக்கலாம். இந்த நாட்கள் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி தைரியப்படுத்துங்க. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவானவர் எல்லாவற்றையும் முடித்து தாகமாயிருக்கிறேன்னு சொன்னார். அவருடைய தாகத்தை தீர்ப்பார் இல்லை, ஆனால் நாம் அவருடைய தாகத்தை தீர்க்கும்படியா நம்மை அர்ப்பணிப்போம். நமக்கும் அந்த ஆத்ம பாரத்தை கேட்போம். ஆத்ம ரட்சணியம் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக அவருடைய சமூகத்துல அவரை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். நிச்சயமாகவே மாற்றங்கள் வரும். சிந்தனையோட நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.